காட்டு குயிலே மனசு குயிலே பாட்டு ஒன்று பாடட்டா, அதுக்கு மேலே ரைன்ஸு தானே எனக்கு தெரியல. கௌசிக், எப்போ பாரு நான் வரப்போ தான் வருவீங்களா நீங்கள்? போங்க. ஏய், யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ரோடே காலியாக இருக்குது, யாரும் தெரிய மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? தர அப்படி ஓரமாக போய் படுக்கிறது, ரோட்டில் தான் படுத்துட்டு இருப்பீங்களா? என்ன யார் நினச்சா? புதுரா இந்த வாட்டி கரெக்டாக படிச்சுட்டா போர்டில் இருக்கிற பேரை. யாருக்கிட்ட? கிருத்விடா. என்னது பட்டறைக்காடு. கரெக்டாக படிச்சுட்டா? கரெக்டாக ஃபஸ்ட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த வாஜர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்கய்யா. கரெக்டாக ஃபஸ்ட்டும்பா. ஏன்னா ஏதோ மயில் குருவி காக்கா பார்க்கலான்னு பார்த்தா நம்ம கண்ணில் ஒரு காக்கா குருவி கூட உள்ள மாட்டேது. ஆனால் நம்ம இந்த கவுசிக்கும் கவும் தான் நம்ம கண்ணில் தெரிஞ்சுட்டே இருக்கு. வடிவேல் காமி ஒன்று ஞாபகம் இருக்கா? அண்ணே வாங்கண்ணே, மலை மறந்து கீழே குச்சி செத்து விளையாடுவோமா? நீ நினச்சி செத்து விளையாடுவோமா? ஃபஸ்ட்டு நீ குதிப்பியா? நீ குதிச்சுட்டு உயிரோடு இருக்கீங்கன்னு பார்த்து நான் குதிப்பேனா? ஓகே, பரவாயில்ல, வாப்பா தம்பி. ஓ மை காட், வாவ் ஜாலியாக இருக்குப்பா. ஜில்லுன்னு காற்று வருது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆனால் ஒரு ஊர் வரப்போகுது. இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது ஊருக்கு. என்னப்பா மாடு ஓட்ட விட்டாங்க இந்த மலை மேலே வண்டி ஓட்டுறப்போ. எல்லாம் வெறித்தனமாக இருக்கீங்க ஃபீலிங்ஸ்லாம். இங்கே மலை மேலே ஓட்டுறப்போ நல்லா ஜில்லுன்னு காற்று, கிளைமேட் அதுக்கு மாதிரி இருக்குது. நல்லா ஜில்லு குளுன்ட்டு இருக்கு. ஓ மை காட், என்னது பட்டறைக்காடு. கரெக்டாக படிச்சுட்டா? கரெக்டாக ஃபஸ்ட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த வாஜர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்கய்யா. கரெக்டாக ஃபஸ்ட்டும்பா. இது இல்லை, இன்னும் மேலே ஒரு ஊர் இருக்குது. மேலே இருக்கு தான் ஜமுனாபுத்தூர் ஊர். வாவ், நம்ம ஏன்னா ஏதோ மயில் குருவி காக்கா பார்க்கலான்னு பார்த்தா நம்ம கண்ணில் ஒரு காக்கா குருவி கூட உள்ள மாட்டேது. ஆனால் நம்ம இந்த கவுசிக்கும் கவும் தான் நம்ம கண்ணில் தெரிஞ்சுட்டே இருக்கு. இட்ஸ் ஜமுனாபுத்தூர் ஹில்ஸியா? என்ன நினச்சா? ஒரு காடுனா காடு மட்டும் தான் இருக்கணுமா என்ன? ஊர் இருக்கலாம்டா. காட்டு வாசிங்க, உன்னை பார்த்தனா பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? தர அப்படி ஓரமாக போய் படுக்கிறது, ரோட்டில் தான் படுத்துட்டு இருப்பீங்களா? என்ன யார் நினச்சி பத்துட்டு இருக்காங்கய்யா? ஓ மை காட், ஆல்மோஸ்ட் தேர். புதுரா இந்த வாட்டி கரெக்டாக படிச்சுட்டா போர்டில் இருக்கிற பேரை. யாருக்கிட்ட? கிருத்விடா. யாராச்சும் வரீங்களா? வரலப்பா. போங்க போயிருங்க. நல்ல வேலை வண்டிக்கு நம்ம பெட்ரோல் போட்டு கூப்பிட்டு வந்தோம். நல்ல வேலை நம்ம டிராகர் குட்டிக்கு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தோம். இல்லைனா பாதி வயலில் கோளாறு பண்ணியிருந்தா நம்ம நிலமை என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். ஐநவுடா. வாவ், நல்லா ஜில்லுன்னு இருக்குப்பா கிளைமேட்டு. வாவ், ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கு. காட்டு குயிலே மனசு குயிலே பாட்டு ஒன்று பாடட்டா, அதுக்கு மேலே ரைன்ஸு தானே எனக்கு தெரியல. கௌசிக், எப்போ பாரு நான் வரப்போ தான் வருவீங்களா நீங்கள்? போங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ரோடே காலியாக இருக்குது, யாரும் தெரிய மாட்டீங்க. இந்த இருக்கான் படுறா. டே கௌசிக்கு, எங்கே போனாலும் என் கண்ணில் வந்து எப்படா நீ பட்டுற? நீ மட்டும் இன்னும் மலை மேலேயே நம்ம 15 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்குப்பா. இன்னும் ஹில் ஸ்டேஷன் மேலே போக வேண்டியது இருக்கு. இருக்கு. ஐ மீன் நம்ம அவலூர்பேட்டை மாதிரி தான் இருக்கும். அவலூர்பேட்டை மாதிரி தானே மேலேயும் இருக்கும். ஆமாம், போதுமே, இது போதுமே.
காட்டுக்குயிலே மனசு குயிலே ஆய் அடே குழந்த ஆப்போசிட்ல எவனும் வராதிங்க. புளியாமத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே பழைய ஜோக்கு தங்கதோற ஃபேன்ற அப்படி தாண்டா இருக்கும் காமெடியில். ரிட்டர்ன் வரப்போ எடுத்துக்கலான்றியா கிட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன். ஆமாம் ஒரே பள்ளம்லாம் ஒரே பள்ளம் மூடாக இருந்துகிட்ருக்கு. இந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐ திங்க் பீம் அது என்னடா இந்த வழி தானே போட்டிருக்கேன் நீங்கள். ஆ கூகுள் மேப்பில் பாரு என்ன போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைடில் இப்போ தான் ஜவ்வாது ஹில்ஸ் ஊர்லேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக இவ்வளோ நேரமாக நம்ம ஹில் ஸ்டேஷன் மேலே வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் டவுனில் போயிட்டு நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் போகிற வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே பள்ளம் மூடாக இருக்குது. அம்மா என்ன தான் பள்ளம் மூடாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போயிட்டு நம்ம அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தே ஆகுறோங்க. பட் கோப்ரோவில் தான் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஸ்பேர் பேட்டரி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரிப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் விடப்படாது. இது வரைக்கும் பீமன் நீர்வீழ்ச்சி கரெக்டாக தான்டா போயிட்டுருக்கோம். லூசுப்பையா என்னைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான் கொஞ்ச நேரத்தில். டேய் என்னடா தம்பி பேசுகிற, கூகுள் மேப்புக்கே மேப் சொல்லி கொடுத்தவன்டா இந்த கிருத்தி போடா படே. ஆமாம் இவ்வளோ மோடு ஏறிட்டு வந்துட்டோம். இந்த சின்ன மோடு ஏறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஏங்க ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க நீர்வீழ்ச்சி கிட்ட பக்கத்தில். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் சென்று விடுவோம் என்று நினைக்கிறோம். நான் வான்வெளி அரைச்சி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். சாட் என்ன ஏதோ சவுண்ட்லாம் வருது, விண்ட் பிளாஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது. ஹெல்மெட் வைஸரை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணல, ஸோ அதனால தான் அப்படி போல். ஏ வந்தாச்சே அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் வரல, போயிட்டுருக்கேன். எந்த இப்போது எந்த சைடில் போகணும், லெஃப்ட் சைடா ரைட் சைடா? கூகுள் மாத்தாச்சு கேட்காமலே போகிறோம். இந்த சைடில் தான் எல்லா வாட்டியும் கூகுள் மாத்தாச்சு கேட்டால் போக முடியும். எப்படி கண்டுபிடிச்சின்னு பார்க்குறீங்களா? முன்னாடி ஒரு டூரிஸ்ட் வண்டி போச்சு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்னடா ஆஃப் லோடிங் வந்துட்டோம் அதுக்குள்ளேயே. இவ்வளோ நேரம் ரோடு நல்லா தானே இருந்துச்சு. பொறுமை பொறுமை பொறுமை. வந்தாச்சு. அம்மா ஏன் நிறுத்திட்டாங்கய்யா? ஏண்டா ரைட் சைடா லெஃப்ட் சைடா? இது ஊருக்கு போகிறது, அப்போ இந்த சைடு தான் போகணும். ஏங்க நமக்கு கைட் பண்ண யாருமே தேவையில்லை. ஏன் சொல்கிறீங்களா? ஏன்ட்டு கேட்குறீங்களா? ஏன்னா முன்னாடி போகிற வேனை ஃபாலோ பண்ணி நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஹேய் குட்டி பையா, மீன் பிடிக்கிறியா? டாய் நானும் வந்து போய் மீன் பிடிக்கிறா. ஐஸ்கிரீம் பகவான் எல்லாம் இந்த சைட்லேருந்து தான் வராங்க. அப்போ நீர்வீழ்ச்சியாண்ட போயிட்டு தான் வராங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்டான வேல் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே கூகுள் மாத்தாச்சு வழி தெரியாமல் எத்தனை நாள் என்னை வச்சு செஞ்சுருப்பேன், சீன் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தியா உன் உதவி இல்லாமலே நான் போயிட்டேன். எவ்வளோ நேரம் பின்னாடியே போயிட்டுருக்குது. ஆனால் போடி அம்மா ஒரே ஆஃப் லோடிங்காக இருக்குங்க வழியெலாம். ஆக்சுவலாக இந்த இன்றைக்கி தான் மழை வேறு வந்துச்சா, அங்கங்கே ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ பார்த்து பி கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம், இல்லைன்னா எங்கேயாச்சும் வலிக்கு விட்டு கீழே விழுந்துருவோம் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த காலத்தில் வர மாதிரி இப்போ நட்டுருக்காங்க. அம்மா ஆஃப் லோடிங் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன். ஐயோ என்னப்பா டவுன் ஆயிடுச்சு? இப்படி தானே போனோம், கரெக்டான வழி தான் நினைக்கிறேன். ஏதோ பள்ளத்திலலாம் ஏதோ கூப்பிட்டு போகிறா. வழி ரைட்டு தான் நினைக்கிறேன். அம்மா புளி கிடைக்கும் தேனா? ஓ புளிலாம் கிடைக்குமா? கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா? கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம். இதோ வந்துட்டுமே, இது தாண்டி தான் போகணும். டூ வீலர்லாம் நிறுத்திட்டு தான் போகணுமா? இல்லை அப்படியே போகலாமே.
30 rupees சார்ஜ். டூ வீலர் போகிறதே பெரிய விஷயம். முன்னாடி போன அந்த டூரிஸ்ட் தான் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் என்னடா அங்கே பள்ளம் தோண்டி வச்சுருக்கீங்க. ஒரு வேலை பள்ளத்தில் 20% இருக்கா? நீ உக்காந்து எதுக்குடா காலி பண்ணுற? அம்மா ரோடு இப்படி இருக்கு. என்னடா சேசரா இருக்கு. இதில் நான் எப்படா வண்டி இறக்கி போட்டு போகுது. ஒயிட் கலர் பேண்ட்டாக வேற இருக்கேடா. சேத்துல இறங்குமான்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போங்க. ஆமாம் காலை வைக்காதராடே. வச்சேன்னா பேண்ட்டெல்லாம் சேச்சராக ஆயிடணும். அப்புறம் அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்கடா. அம்மா திட்டுவாங்கடா. அப்புறம் நல்ல வேலை காலை கீழே வைக்காமலே வந்துட்டோங்க. வந்தாச்சு ஏற்காட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து டப்பாடி ஹில்ஸ். ஏன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி போயிருக்கு. பேண்ட் அழுகாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க. அம்மா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டு தான் சொன்னேன். வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டுன்னு சொன்னேன்னா இதுக்குள்ளே நடந்து போகணும் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஆமாம் இங்கேயே நிறுத்திட்டு போகணும். இங்கே வேறு டோக்கன் ஏதாவது டென்ஷன் ஆயிடணும். அப்புறம் ஒரு காலத்தெல்லாம் ஃப்ரீயாக தானே இருந்துச்சு. இப்போ மட்டும் கற்றுருக்கணும். ஆமாம் இங்கே தான் வண்டி நிறுத்திட்டு போகணும். ஆமாம் டோக்கன் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு வழியாக வந்தாச்சு. வண்டியும் நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டை கழட்ட வேண்டியதான். ஏன் ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கோப்ரோவில் சார்ஜ் இல்லாத காரணத்தால் மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் தென் ஸ்டில் வேறு வழி கிடைக்கல எனக்கு. இதை விட்டால் வேறு ஆப்ஷனும். நீர்வீழ்ச்சி தான் தம்பி. இதான் நீர்வீழ்ச்சி குதி. உன்னை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன்ல, இதான் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இறங்கி ஸ்விம்மிங் பண்ண போவோம். ஸ்விம் பண்ண பார்த்துட்டு என்ன போப்பா. இதா புறா ஏண்டா என் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போனேன்டா. டேய் இங்கே வாடா போடா. நான் வீடியோ போடுறேன். அடி அங்கே போய்ப்பா. இதில் தான் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துக்கிங்க. நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக வீடியோ தான் என் யூடியூப்பில் கேமராமேனாக நான் போடுவேன். நீ அண்ணன் எகித்தி பேசினா நான் கேமராமேன் நான் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். சரி ப்ரோ சரி ப்ரோ. ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே நடந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக 2 வீலரில் வந்தீங்கனாலும் 4 வீலரில் வந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் தான் நடக்க வர முடியும். அதுக்கப்புறம் உள்ளே நடந்து தான் போகணும். நம்ம விடுமா இப்போ நீங்கள் எங்கன்னா அணை பாம்பு கிம்பி இருக்க போகுது. அப்புறம் வந்துட்டு போகுது. நம்ம ஹாலிவுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏதோ பாலிவுட்லேயே ஒன்று மக்கள் ஹாலிவுட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கட்சினிங்க ப்ரோ. வரவில்லை உன் மங்காயம் இருக்கணும் போல் சவுண்ட் இங்கே. ஆம் ப்ரோ தனியாக வரலையா நீங்கள்? அதில் கூப்பிட்டு வந்துருக்கியா? நீங்களா செக்யூரிட்டி கார்டெலாம் இருப்பாங்க யாருமே காணும். தெரியல ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டோம்? வாட்டர் ஃபால்ஸா? செக்யூரிட்டி கார்டே காணும். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து நான் பண்ண போகிறவா நான் காமிச்சு நாய் தான் இருக்கியா? செக்யூரிட்டி கார்ட்ஸை காணும். ஓ உன் பங்காளி குறைங்க தான் கட்டிட்டு இருக்காங்க. ரைட்டுப்பா. மீன் போட்டுருக்காங்க. மீனெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு. அங்கே தான் ஒரு டைம் வந்து ஸ்லிப்பாக மீன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால அதுலேருந்து அங்கேருந்து அலோவ் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு பேக் வந்து